ஸ்ரீ கடவுளருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொருவதும் பார்க்க போகிறது மாத பலன்கள் பார்க்குறோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது. இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இது இந்த வருடத்தின் கடைசியான மாதம் ஒன்று. அதுக்கு அடுத்தது இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாதங்களில் இதை பொறுத்தளவுக்கு நான் மார்கழியாவன் எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்கார். அதே போல் ஐயப்பன் அரியும் ஹரனும் இணைந்தது ஐயப்பன். இவங்க ரெண்டு மாதத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலவரம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த கிரக நிலவரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்தில் குரு பகவானும் கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையையும், அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவானும், இதை தவிர 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியனும் சந்திரனும் புத பகவானும் மற்றும் தனுரில் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோட இந்த காலம் பிறக்குது. இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும், இதை தவிர ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்றது ராகு பகவானுக்கு உகந்த இடமா, 12 அப்படின்றது ராகுக்கு உகந்த இடம். இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசையும், அதே போல் டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும், 13ஆம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகையும், அதே போல் டிசம்பர் 5ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரமும், இதை தவிர டிசம்பர் 11 மற்றும் டிசம்பர் 26 2 நாட்களையும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமானது. ஏகாதசி அப்படின்றது வைணவர்களுக்கு. இதை தவிர 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் 21ஆம் தேதி சனிக்கிழமையும் சஷ்டி மாதாந்திர சஷ்டியும் சஷ்டி விரதமும் இருக்குது. இதை தவிர சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷம் விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் விநாயகரை சந்திர பகவான் வணங்கி தோஷங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. அப்படியேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடியது 18ஆம் தேதி புதன்கிழமை வருது. இதை தவிர மாத சிவராத்திரி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இதை தவிர பிரதோஷம். பிரதோஷம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னுடைய வாயில் ஆழகால விஷத்தை அறிந்து தாயாரின் மடியில் படுத்து உறங்கிய நேரம், படுத்து ஆசுவாசப்படுத்திய நேரம் பிரதோஷ நேரம். இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ, எந்த காரியத்தை வேண்டுறோமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்படியேப்பட்ட மகா உன்னதமான பிரதோஷம் 2 பிரதோஷம் வருது. ஒன்று டிசம்பர் 13ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது டிசம்பர் 28ஆம் தேதி. டிசம்பர் 28 அப்படின்றது சனி பிரதோஷம். மிக மிக முக்கியமான விசேஷம். 100 பிரதோஷத்துக்கு சமமானது ஒரு சனி பிரதோஷம். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 சனிக்கிழமை வரும். அந்த 54 சனிக்கிழமையில் குறைவான நாட்கள் தான் சனி பிரதோஷம் வரும். அப்படியேற்பட்ட சனி பிரதோஷம் வருது வருகின்ற டிசம்பர் 28ஆம் தேதி வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5ஆம் தேதி பார்த்தோம்னாக்க சதுர்த்தி. அப்போ இப்படியேற்பட்ட உசந்த நாட்களை கொண்டு இந்த வருஷம் பிறக்குது. அதாவது டிசம்பர் மாதம் பிறக்குது. அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போமா. அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான புதன் 6ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதனோடு சேர்ந்திருக்கிறார். எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க மிதுன ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நல்ல மூலக்காரங்க, நல்ல வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்படியேற்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் புதன் இருக்கிறது. புத ஆதிபத்திய யோகம். புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் அது புத ஆதிபத்திய யோகம் பெற்றிருக்கிறாங்க. இந்த மிதுன ராசியை சேர்ந்த குழந்தைகள் இந்த காலகட்டங்களில் கல்வி, லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் இதுவரையும் இருந்த மறதிகள் அத்தனையும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனான புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக
வேலை கிடைக்காம இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அரசு தொடர்புடைய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு பகவான் சூரியனை பார்க்கறது, குரு பகவான் புதனை பார்க்கறது அப்படின்றது சிவ ராஜயோகம்னு பேர். இந்த சிவ ராஜயோகம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு புது பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருந்த லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 6ஆம் இடம் அப்படின்றது வீரியஸ்தானம். 6ஆம் இடத்துல சூரிய பகவானும் சந்திர பகவானும் புத பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. இது 6 அப்படின்ற பொறுத்தளவுக்கு ரண ரோக சத்துருஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் ரணரோகமாக இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ரோகங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனின் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் தொழிலை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனி தொடர்பும் குருபலமும் வரக்கூடிய காலகட்டங்களில் திருமண தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதை தவிர மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தொழிலில் இதுவரை இருந்த காம்படிட்டர், அதாவது உங்களுடைய போட்டியாளர்கள் அத்தனை பேரும் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சிவராஜ யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சரண்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டி தொழில்களில் ஏற்றமான நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பட்டய கணக்கர்கள் ஜோதிஷத்தை தொடர்புடையவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டம்னே சொல்லலாம். இதை தவிர 4ல் உள்ள கேது பகவான் 4 அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அடிவயிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் வெளியில் உணவு சாப்பிட்றதை தவிர்க்கணும். வெளியில் தண்ணி குடிக்கிறதையும் தவிர்த்தோம்னா இந்த பிரச்சனைகளை விட்டு வெளியில் வரலாம். இதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலம் ஏற்றமான காலகட்டங்கள். அதுவும் பேக்கில் இருக்கக்கூடிய கேமராமேன், லைட்மேன், டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் மற்றும் ஒளி பதிப்பாளர்கள் இவங்க எல்லாருக்குமே சவுண்ட் எஃபெக்ட் உள்ளவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம்ன்றது ஏற்றமான காலகட்டங்கள் உண்டு. இதை தவிர கம்யூனிகேஷன் பாவம் என்று சொல்லிக்கின்ற தகவல் தொடர்புக்காரங்கள் ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் போன்ற வேலை பார்க்கக்கூடிய அத்தனை இன்ஜினியர்களுக்கும் இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டம். அதே போல் ஜோதிட சாஸ்திரத்துப்படி 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ராகுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் கோதண்ட ராகு ஆகிறாரு. இதுவரை தொழில் செய்யக்கூடிய, அதாவது தனியப்பட்ட முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெளிமாநிலம் தொடர்பு ஏற்பட்டு அந்நிய டாலர்களும் தினார்களும் இந்த காலகட்டங்களில் குவியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் பார்க்கக்கூடிய இடத்த இன்டீரியரை டிசைனிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பிரான்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 6ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பதனால் கண்டிப்பாக உங்களுக்கு விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போதுமே பார்த்தோம்னாக்க விசுவாசமான தொழிலாளர்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலே நம்மளால் சர்வேவல் ஆக முடியாது. நம்மளே ஒருத்தரே எல்லா வேலையும் செய்ய முடியாது. அப்போ விசுவாசமான தொழிலாளர் ஏற்படும்போது ஃப்ரான்ச்சைசி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கேக் ஷாப் வச்சுருக்கக்கூடியவங்கள், அதே போல் உணவு பதப்படுத்தக்கூடியவர்கள், உணவு காரியங்கள் வச்சுக்கக்கூடியவங்க, இதே போல் சந்திரனுக்கு தொடர்புடைய இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் செய்யக்கூடிய தொடர்புடைய அத்தனை பேருக்குமே இந்த டிசம்பர் மாதம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். இதை தவிர ராசிக்கு 12ல் குரு பகவான் வக்ர நிலையை அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது பொறுத்தளவுக்கு உங்களுடைய அயன சயன போகங்கள் பாதிக்கப்பட்டு அதன் மூலியமாக பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். என்ன உடல் உழைப்பு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம் உடல் உழைப்பு போட தனக்காரகனான குரு நம்மளோட வந்து சேருவார். அதே போல் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய டிராவல்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க அத்தனை மிதுனராசி என்பவர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைச்சி நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, இந்த டிசம்பர் மாதம் 31 நாள், இந்த டிசம்பர் மாதம் 31 நாளில் ஒரு சில நாட்கள் வந்து சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடியது. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடியது அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராஷ்டம தினம். அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள், புதிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். அப்படியே ஏற்பட்ட மிதுன ராசி என்பவர்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் எடுக்கிறது தவிர்க்கிறது அப்படின்றது மிக சிறப்பாக இருக்குமா? மிக சிறப்பாக
சிறப்பாக இருக்கும். சரி சாமி, நான் புக் பண்ணிட்டேன், வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு தயிர் வாங்கி கொடுத்துட்டு பயணங்களை தொடர்ந்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர கோவுக்கு அகத்திக்கீரையும் வாங்கி கொடுத்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, ஒரு சில மிதுனராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் திருவரங்கத்தில் உள்ள எம்பெருமான் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாளை வணங்கணும். இதை தவிர சந்திர புஷ்கரணிலையும் சூரிய புஷ்கரணிலையும் ஜலம் பிரதோஷம் பண்ணிக்கணும். அதே போல் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ அல்லது சனிக்கிழமை அன்னைக்கோ எம்பெருமான் ரங்கநாத பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து கொண்டு வந்தாலும் சரி, திருவரங்கத்துக்கு சென்று வழிபடும் பொழுது நம்மளுடைய குறைகள் அத்தனையுமே தீரும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம்னா மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கனாக்க கல்வியில் உள்ள தடைகள் அத்தனையும் விலகும். விரும்பிய பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 10ஆம் இடம்ன்றது ராகு இருக்கிறதுனால அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக திடீர் வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய தேசத்தில் உங்களுடைய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பொறுத்தளவுக்கு இதுவரையும் நிரந்தரமற்ற தன்மையில் இருந்துட்டு கான்ட்ராக்ட் லேபராக இருந்துட்டு இருந்தவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன் இல்லாத அத்தனை மிதுனராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 5ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாதனால வீட்டிலேயே முடங்கி கிடந்திருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைச்சி கடந்த காலகட்டங்களில் வாங்கின மாதிரி மும்மடங்கு வருமானம் வாங்கி கடந்த காலகட்டம் வாங்கின கடன்களை அடைக்கலாம் அப்படின்றதும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அற்புதமான மாதம்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.